தினமொரு வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் வசனம் 24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எவ்வளவுதான் மாடாக உழைத்தாலும் இந்த அலுவலகத்தில் அதற்கு ஒரு சிறு மரியாதை கூட கிடையாது. எனவே வேண்டுமென்றே இங்கு நான் மிக சாதாரணமாக வேலை செய்கின்றேன். இது தனியார் கம்பெனி ஒன்றில் பணிபுரியும் ஒரு கிறிஸ்தவ அலுவலர் சலிப்புடன் கூறிய விஷயம். சில நேரங்களில் நம்முடைய உழைப்பு நேர்மை, உண்மை, நியாயம் ஆகியவற்றிற்கு சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து உரிய மரியாதை கிடைக்காத போது நாம் சோர்ந்து போக நேரிடுவது உண்மைதான். சில நேரங்களில் நம்முடைய நேர்மை மற்றவர்களால் சரியாக உணரப்படாமல் போகும்போது ஏன் நேர்மையில் தொடர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. ஆனால் தேவனை அறிந்தவர்கள் எதையும் தேவனுக்கு ஏற்ற கோணத்திலேயே பார்க்க வேண்டும். உத்தமம், உண்மை, நேர்மை, உழைப்பு இவைகளை நாம் ஏதோ சில மனிதர்களுக்காக அல்ல, நாம் அவைகள் மூலம் தேவனை கனப்படுத்தவும் பிரியப்படுத்தவும் செய்கின்றோம். எத்தகைய சூழ்நிலைகளின் நடுவிலும் அவ்விதமான உயர்ந்த குணமுடையவர்களாக விளங்கி நாம் தேவனுக்குரியவர்கள் என்ற வித்தியாசத்தை காண்பிப்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. எனவே நம்முடைய உண்மைக்கு மனிதர்களின் பாராட்டுதலோ நல்லெண்ணங்களோ கிடைக்காமல் போனால் கூட நாம் அவைகளை தேவனுக்காக செய்யும் போது தேவன் நமக்கு தகுந்த பிரதிபலன் தராமல் இருப்பது இல்லை. நாம் மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல, உயர்ந்த விதமான பண்புகளில் பிரியப்படும் தேவனை பிரியப்படுத்தவே வாழ்கின்றோம். நாம் மனிதர்களிடமிருந்து நற்பலன்களை எதிர்நோக்கி அல்ல, உண்மையையும் உத்தமத்தையும் கனப்படுத்தும் கர்த்தரிடமிருந்து நற்பலன்களை எதிர்பார்த்தே வாழ்கின்றோம். எனவே மனிதர்களுக்காக அல்ல, தேவனுக்காக எதையும் அவர் விரும்புகின்ற விதமாக செய்யவே நாம் கவனமாயிருக்க வேண்டும். நாம் எவ்வித குணநிலைகளோடும் கொள்கையோடும் செயல்பட வேண்டும் என்பது தேவ விருப்பமோ அதிலே நாம் உறுதியாயிருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நம்முடைய நல்ல நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள கூடாது. யோசேப்பின் உண்மைக்கும் நேர்மைக்கும் உரிய பலன் கிடைக்காமல் போன பிறகும் அவன் தொடர்ந்து உண்மையில் நிலைத்து நின்றான். அது தேவனை பிரியப்படுத்தியது. எனவே ஒரு நாள் தேவன் அவனை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து பலர் நடுவில் அவனை கனப்படுத்தினார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான காரியங்களை செய்து வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.